வாங்க கைஸ், நம்ம பசங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம். இதுதான் ஸ்நாக்ஸ் பண்ணுறது சரிங்களா? இதெல்லாம் கேஸ் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுங்கள். இதை போட்டுக்கலாம். நல்லா பாயில் ஆகலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா அது உப்பு பிடிக்கணும் இல்லைங்களா? நம்ம வந்து ஜாஸ்தி வேகக்கூடாது. இல்லை அப்புறம் இவ்வளோ இருந்தால் போதும். ஓகே, சூடாக இருக்குது. இவ்வளோ ஜாஸ்தி வேகக்கூடாது. இவ்வளோ இருந்தால் போதும். அப்புறம் இருக்குது இவ்வளோ இருந்தால் ஜாஸ்தி கொடுக்கலாம். வேஸ்ட்டா ஸ்நாக்ஸ் வராது. நம்ம வடிகட்டிக்கலாம். அப்படி வந்து கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றலாம். இதே போட்டுக்கலாம். நம்ம பச்சை தண்ணி வந்து இதில் ஊற்றினா தான் ஒன்று ஒட்டாது. மறுபடியும் வடிகட்டு. கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சிடும். நல்லா பிசை ஒன்று ஒன்று நல்லா ஒட்டணும். கார்ன்ஃப்ளவர் தண்ணி எல்லாம் போடாதுங்க. இப்படி ஆல்ரெடி தண்ணி இருக்கும். அந்த வேலைக்கு முக்கு உப்பு போட்டு கொஞ்சமாக போடும். ஸ்நாக்ஸ் பண்ணிட்டு வர கொஞ்சம் லைட்டாக போடணும். என்ன ஊற்றிக்கணும்? கொஞ்சமாக போடலாம். ஏன்னா அது என்ன காஞ்சி தெரியும். இன்னும் கொஞ்சம் காயணும். நம்ம ஈவினிங் டைமில் பசங்க வெளியே வாங்கி கொடுக்குறது வீட்டில் நம்ம எல்லாருக்கும் அதை வச்சு நம்ம செஞ்சு கொடுத்துட்டு தப்பே இல்லை. உடம்புக்கும் நல்லது இல்லைங்களா? பிடிச்சிருக்கு. இது மாதிரி நம்ம பிடிச்சிக்கணும். இப்போ என்ன காஞ்சிட்டு ஸ்டோப் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்ன வேலை இருக்குது ரொம்ப நல்ல வேலை எல்லாரும் வெட்டி பாருங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம எடுக்கணும். ப்ரௌன் கலர் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் எடுக்க போகிறோம். நல்லா கொஞ்சம் ஸ்பெப்ஸியாக இருக்கும். இது ஒன்று ஒட்டி இருக்குது. அப்புறம் தான் நம்ம எடுக்கணும். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா அது உப்பு இல்லை, கொஞ்சமாக தான் இருக்குது. கொஞ்சம் நாள் போட்டேன். இப்போ போடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. லைட் போயிட்டு பசங்க சாப்பிடுறது கொஞ்சமாக காரமாக ஜாஸ்தி இல்லை. லைட்டாக எவ்வளோ போ ஆயில் எவ்வளோ இருக்கு. முடிஞ்சு ஸ்நாக்ஸ் கூட சவுண்ட் அப்படி இருக்கணும். ஓகே இந்த இந்த மணி சாப்பிட்டு நல்லா இருக்கா? கிளம்புறாண்டா? இதை பாடி